உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தர் அந்த வாசற்படியில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுடைய அனுமதி கிடைக்கல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. பிரதர், கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டார் பிரதர், எனக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் பிரதர், அவர் எனக்குள்ளே வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரதர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் வாசப்படியில் நிற்கிறாருன்னு சொல்கிறீங்க. கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களை, எல்லாருக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களில், ஒரு சில காரியங்களில், உங்கள் ஊழியங்களில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒரு சில காரியங்களில் ஆண்டவரை நீங்கள் வாசற்படியில் நிற்க வச்சிருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்ன வார்த்தை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக, உங்களுடைய தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. பிரியமானவர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் சில ஏரியாவில் வாசற்படியில் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் வாழ்க்கையில் சில நாட்கள் நின்று கொண்டிருக்கிறார், சில மாதங்கள் நின்று கொண்டிருக்கிறார், சில வருடங்கள் நின்று கொண்டிருக்கிறார். ரொம்ப காலமாக காக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரு சில ஏரியாவில் உங்கள் கதவை ஆண்டவர் விடாமல் தட்டிக்கொண்டே இருக்கிறார். தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சில பேருக்கு காது கேட்க மாட்டேங்குது, காது மந்தமாக இருக்குது. அவர் தட்டுற சத்தம் ஒரு பெருங்கூட்டத்துக்கு இன்னும் கேட்காமலே இருக்குது. இன்னொரு கூட்டம் எப்படி தெரியுமா? கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கேட்காம இருக்கிற கூட்டமாவது பரவாயில்ல பாருங்க. இந்த கேட்டும் கேட்காம இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா ஒரு கூட்டம். ஆண்டு தட்டுற சத்தம் கேட்குது, கேட்டாலும் அவருக்கு போய் கதவை திறக்கிறதுக்கு மனசு இல்லை. இங்கே தான் வேற ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கே, ஒன்று நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இல்லை நம்ம இன்னொன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு அந்த கதவு மேலே போய் கை வைக்கிறதுக்கு, கர்த்தருக்காக அந்த கதவை திறப்பதற்கு இங்கே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தடை இருக்குது. பிரியமான, கர்த்தர் உங்களோட சொன்ன வார்த்தை, கதவை திறவுங்கள், உங்களுடைய கதவை திறவுங்கள். அநேக இடத்துல கர்த்தருக்கு கதவை திறந்தீங்க, சந்தோஷம், உண்மைதான். ஒரு சில ஏரியாவில் கடவுளுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கதவை திறந்து கொடுத்தீங்க. அவர் உள்ளே வந்தார், அவரும் நீங்களும் அழகாக போஜனம் பண்ணீங்க, அவன் ஆண்டவரோட என்ஜாய் பண்ணுறீங்க, உண்மைதான். ஆனால் ஒரு சில ஏரியாவில் இன்னும் நீங்கள் கர்த்தருக்கு கதவை திறக்காமல் இருக்கிறீங்க. கதவை திறக்காமல் இருக்கிறதில்ல, அவர் சத்தத்தை சில பேர் இன்னும் தட்டுகிற சத்தமே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சில பேருக்கு அந்த சத்தத்தை கேட்டாலும் போய் திறக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆண்டவர் ரொம்ப காலமாக தட்டி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கதவை திறவுங்கள், கதவை திறவுங்கள். உங்கள் கதவு உங்களுக்கு தெரியும் பிரதர். எஸ், ஆமாம் பிரதர்,
ரொம்ப நாளாக இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு கதவை திறக்காம தான் இருக்கிறேன் பிரதர். நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு அந்த இடம் தெரியும், எனக்கு தெரியும் நான் எங்கே கர்த்தருக்கு கதவை திறக்காமல் இருக்கிறேன், அது எனக்கு தெரியும். இன்றைக்கி நம்மலாம் ஒன்றாய் சேருவோம். சேர்ந்து கர்த்தர் எந்த இடத்துல நம்ம லைஃப்பில், நம்ம ஊழியத்தில், நம்ம குடும்பத்தில் கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரோ போய் கதவை திறப்போம். அவருக்கு உள்ளே வரட்டும். அந்த கதவை திறக்க விடாமல் பிடிச்சிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தூக்கி எறிவோம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, வசனம் சொல்லுது, இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். பாருங்க, வீட்டுக்கு ஒரு கொரியர் பாய் வந்தானா கதவை திறந்துருவோம். சிலிண்டர் போடுறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கதவை திறந்துருவோம். சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்துட்டாங்க உடனே அவங்களுக்கு கதவை திறந்து வாங்க உள்ளே வாங்க இன்வைட் பண்ணி அவங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுத்து நல்லா ஒரு விருந்து பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பிரியமானவர்களே, கடவுள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அநேகருடைய கதவை கடவுள் ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம சொல்கிறது, பிரதர் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பிரதர், கடவுள் கதவை திறக்க மாட்டேங்கிறார் பிரதர். நம்மளுடைய கம்ப்ளைண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் கதவை திறக்க மாட்டேங்கிறார் பிரதர், என் வாழ்க்கையில் கடவுளுடைய கண்ணு திறக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நம்மளுடைய கம்ப்ளைண்ட் ஆண்டவர் மேலே. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு கிடைக்கலனா, இந்த கதவை ஆண்டவர் எனக்கு மூடியே வச்சிருக்கிறாரு, என்னைக்கு திறக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஆனால் ஆண்டவர், எப்பா நான் உள்ளே வந்தாதான்ப்பா அந்த கதவெல்லாம் திறக்க முடியும், இந்த கதவை திறப்பா, நான் உனக்கு தட்டிக்கிட்டே இருக்கிறேன், என்னை உள்ளே விடுப்பா, என்னை உள்ளே விட்டுட்டேன்னா பார், உள்ளே விட்டு பார், உன் வாழ்க்கையில் விட்டு பார், எந்த இடத்துல நான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேனோ அந்த இடத்துல என்னை உள்ளே விட்டு பாருப்பா, நான் என்ன செய்கிறேன்னு பாருப்பா, உள்ளே வந்து உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்துறேன்னு பாருப்பா, நான் அதுக்கு தான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நம்ம சொல்கிறது என்னன்னா, புதர் நான் எத்தனை வருஷமாக தெரியுமா பிரதர் கடவுளுக்கு கதவை தட்டுறேன், ஆண்டவர் திறக்கவே மாட்டேங்கிறாரு பிரதர், கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்றது. எப்பா கண் இல்லையானா வேணாம், முதல்ல காது இருக்கான்னு உங்கள் காதை செக் பண்ணுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். காது கேட்குதா உங்களுக்கு எல்லாம்? காது கேட்குதுங்களா? எல்லாருக்கும் காது கேட்குதா? செக் பண்ணுங்க காது கேட்குதா? கடவுளின் சத்தம் கேட்கிறதா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எங்கே கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு கேட்குதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த சத்தமே கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன், உணர்வடையுங்கள், கடவுள் உங்கள் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, என் ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் அவர்கள் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தின் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன், அவங்க குடும்ப வாழ்க்கையின் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறேன், அவங்க ஊழியத்தின் வாசற்படியில் நான் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். திறக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க திறக்காமல் இருந்துட்டு நான் ஆண்டவர் என் லைஃப்பில் வரலங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யலைங்க அப்படின்றாங்க. நான் தட்டிக்கிட்டு இருக்கிறதே அவங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும், அவங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகவும், அவர்களை உயர்த்துவதற்காகவும் தான் நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் ஜனம் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. கடவுள் எங்கே நிற்கிறாருங்க? யாராவது சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்துட்டா வாசப்படியில் நிற்க விட்டுருவோமா? ஐயோ உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லுவோம். அண்ட சராசரங்களை படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வெளியவே வாசற்படியில் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறோம். நானும் தான் சேர்த்து சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனை இடத்துல ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எங்கே உங்களை ரொம்ப நேரம் வாசற்படியில் காக்க வச்சுருந்தேன், நான் மன்னிச்சிருங்க, காக்க வச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. எவ்வளோ பெரிய கடவுள், உங்களை வாசற்படியில் நிற்க வச்சுட்டேன் என் அறியாமையினால், என் அறிந்தும் சரி அறியாமலும் சரி என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களுக்கு உங்களை வாசற்படியில் ரொம்ப நாள் காக்க வச்சோம். ரொம்ப நல்ல ஆண்டவருங்க, ரொம்ப நாள் எனக்காக வாசற்படியில் காத்து கொண்டு இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். எனக்காக, என் தெய்வம் எனக்காக போடா அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு நான் இல்லை, உங்கள் முன்னாடி நான் நிற்க முடியாது. எனக்காக பல வருடங்கள் அவர் வாசற்படியில் காத்திருந்த தெய்வம். கொரியர் பாயெலாம் வந்தாங்கன்னா காலிங் பெல் அடிப்பாங்க 2-3 வாட்டி, அடிச்சு பார்த்துட்டு கதவை திறக்கலான்னா போயிடுவாங்க. சிலிண்டர் போடுறதுக்கு வருவாங்க பாருங்கள், அடித்து பார்ப்பாங்க காலிங் பெல், யாரும் இல்லையா போயிடுவாங்க. ஏன் சொந்தக்காரங்க நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ எதுக்கோ உங்கள் வீட்டுக்கு வராங்கங்க, வந்து பார்க்குறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க.
கதவை திறக்கல என்ன செய்வாங்க? வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கடவுள் பாருங்க, அந்த கடவுளுக்கு ஒன்று நல்லா தெரியும், இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் எனக்கு வேணும்ப்பா, நான் தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருப்பேன். தட்டிக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரின் தட்டுகிற சத்தத்தை கேளுங்கள். அவர் உங்களுக்காக ஏக்கமாய் தட்டி கொண்டிருக்கிறார். கதவுகள், உங்கள் கதவுகள் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் கதவுகள் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு உள்ள வர ஆசைப்படுறாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஆசீர்வாதங்களில், உங்களுடைய இன்கமில், உங்களுடைய ஹெல்த்தில், உங்கள் வரங்களில், உங்கள் ஊழியத்தில், எல்லாவற்றிலையும் உங்களுக்குள்ளே வர, உங்களோடு உறவாட, உங்களோடு பேச அவர் ஆசையாக இருக்கிறார். கடவுள் வாசற்படியில் நிற்கிறார். இது பாருங்க, நினச்சி பாருங்க, ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஒரு பெரிய ஊழியக்காரர், உங்கள் பாஸ்டரை, நம்ம சர்ச்சு பாஸ்டரை நம்ம வீட்டு வாசப்படியில் நிற்க வச்சுருவோமா? பாஸ்டர் வாங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? வாங்க பாஸ்டர் கையை கொடுத்து பாஸ்டரை உள்ளே கூப்பிட்டு அவர் சோஃபாவில் உட்கார வைப்போம் இல்லையா? பிரதர், அதை விட கர்த்தர் எவ்வளவு பெரியவர். கடவுள், அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், நமக்காய் தம் ஜீவனையே விட்டு சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த கடவுள் நம் வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் ஊழியத்தின் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா நிற்கல, கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கதவை எத்தனை வருஷம் சில பேருக்கு கதவை தட்டி தட்டி பாருங்க. என்னெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னடா தட்டி தட்டி பார்த்து துறக்க மாட்டேங்குது, இந்த வருஷம் பார்த்தோம் எதுவும் கனிகளே இல்லை, அறுத்து போட்டுடலாமா அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா என்றைக்கோ அறுத்து போட்டிருக்கலாம். அடுத்த வருஷம் கனி கொடுக்கும், அடுத்த வருஷம் கனி கொடுக்கும்னு காத்திருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் கனி கொடுக்க எழும்புவோம். கர்த்தர் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, வசனம் சொல்லுது அடுத்தது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. அல்லேலூயா. கதவை திறந்த உடனே என்னவா செய்கிறாருங்க? நான் உள்ள வரேன்றாரு. அல்லேலூயா. ஆண்டனப்பா, நீ கதவை மட்டும் திறப்பா, உன் வாழ்க்கையில் நான் பிரவேசிக்கிறேன். கர்த்தர் கதவை திறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிரவேசிப்பதை பார்ப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிப்பதை பார்ப்பீர்கள். கதவை திறந்த உடனே என்ன நடக்குதுன்னா, கடவுள் உள்ளே வருகிறார். அல்லேலூயா. கதவை திறவுங்கள், உங்கள் கடவுள் உள்ளே வருவார். அல்லேலூயா. கதவை திறந்த உடனே அவரை நீங்கள் உள்ளே இன்வைட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், கதவை திறந்த தட்டப்படுகிற கதவை திறவுங்கள். கர்த்தர் தட்டுகிற கதவை திறங்க. கண்ட கதவை திறந்துடாதீங்க, தேவையில்லாத கதவை திறந்துடாதீங்க, பாவத்தின் கதவை திறந்துடாதீங்க, சாபத்தின் கதவை திறந்துடாதீங்க, சாத்தானின் கதவுகளை திறந்துடாதீங்க. சாத்தான் ஒரு பக்கம் தட்டிக்கிட்டு இருக்கிறான், அந்த கதவை திறந்துடாதீங்க. கடவுள் தட்டுகிற கதவை திறங்கள். பிரியமானவர்களே, சாத்தானுடைய கதவை திறந்து நாம் இழந்தது போதும், நாம் அவமானப்பட்டது போதும். கடவுள் தட்டுகிற கதவை நாம் திறப்போம். அல்லேலூயா. அவர் உள்ளே பிரவேசிப்பார். அல்லேலூயா. கடவுள் உள்ளே பிரவேசிக்கிறார். பிரியமானவர்களே, அநேகரோட வாழ்க்கையில் கர்த்தர் பிரவேசிக்க ஆசையாக இருக்கிறார். உங்களுக்குள் பிரவேசிக்க, நமக்குள் பிரவேசிக்க கடவுள் ஆசையாக இருக்கிறார். அவர் உள்ளே வந்தார்னா பாருங்க, அடடடடா, கடவுள் உள்ளே வந்துட்டார்னா அதை விட சந்தோஷம், அதை விட பாக்கியம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. கடவுள் உள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம். அவர் உங்கள் செழிப்பில் பிரவேசிப்பார், உங்கள் ஆரோக்கியத்தில் பிரவேசிப்பார், உங்களுடைய இன்கம்ல பிரவேசிப்பார், நீங்கள் செய்கிற தொழிலில் பிரவேசிப்பார், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் பிரவேசிப்பார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் பிரவேசித்து வந்து நின்னார்னா, கடவுள் நிற்கிறேன்னு ஆசைப்படுறேன்னா, உள்ள வரன்னு ஆசைப்படுறாரு. கர்த்தர் நம் வாழ்க்கையில் பிரவேசிக்க ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரை பிரவேசிக்க விட்டு பாருங்கள். சாத்தானை பிரவேசிக்க விட்டு பார்த்தது போதும். வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் அவனை பிரவேசிக்க விட்டு 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 எத்தனை கதவை அவனுக்கு திறந்து விட்டு வாழ்க்கை நாசமானதான் மிச்சமாச்சு. பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் கதவை திறவுங்கள். உங்கள் இதய கதவுகளை, உங்கள் ஊழிய கதவுகளை, உங்கள் குடும்ப கதவுகளை, உங்கள் ஆசீர்வாதி எந்த கதவை, உன்னுடைய எல்லா கதவையும் கர்த்தர் தட்டுகிற எல்லா கதவையும் திறவுங்கள். எல்லா கதவுகள் வழியாகவும் இயேசு பிரவேசிப்பார். அல்லேலூயா. மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்தது அவர் சொல்றாரு, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் நம்ம கிட்ட இருக்கிற கனிகளை புசிப்பதும் நாம் அவர்கிட்ட இருக்கிற நன்மையை புசிப்பதும் இதுதான் அந்நியோன்யம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரிஞ்சது? இங்கே பாருங்க, அந்த திராட்சை தோட்டத்தில் வந்து அந்த பழங்களை பார்க்கிறார், பழங்களை தேடுகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவானவர் மகிமைப்படுவார் சொன்னார். பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது, நாம் கர்த்தருக்காக நாம் கதவை திறக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ அவர் நம்மகிட்ட வந்து போஜனம் பண்ணுகிறார். இன்னொன்று, அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இது ஒரு அந்யோன்யம் இருக்குது. உள்ளே வந்த உடனே அவர்த நம்மக்கிட்ட கொடுக்குறாரு, நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம். வாவ், ஹல்லேலூயா. இதுதான் உறவு, இதுதான் தெய்வீக உறவு. அவர் சொல்கிறார், நான் அவன்கிட்ட போஜனம் பண்ணுவேன், அவன் என்கிட்ட போஜனம் பண்ணுவான். அவன் எனக்குள்ள நிலைத்திருப்பான், நான் அவனுக்குள்ள நிலைத்திருப்பேன். நான் செடி, அவன் கொடி, அவன் என் மேல படர்ந்திருப்பான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கைக்காக தான் கடவுள் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இதுதான் நம்ம பார்ப்போம் உன்னத பாட்டில் பார்ப்போம். நம்ம உன்னத பாட்டு 5:4 பார்க்குறோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த கதவை தட்டுறாரு பார்த்தீங்களா? அந்த கதவை மட்டும் தட்டிக்கிட்டு இல்லைங்க, அவருடைய இருதயத்தின் ஆசைகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் எதை சொல்லி தெரியுமா உங்கள் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார்? அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இங்க பாருங்க, என் சகோதரியே, என் பிரியமே. அல்லேலூயா. என் பிரியம் நீதான் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்னமா சொல்றாரு? என் பிரியமே. கர்த்தருடைய பிரியமே நீங்க தாங்க. சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியம் என்னவென்றால் அது நாம் தான், அது நீங்க தாங்க. கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு இந்த உலகத்தில் கேட்டீங்கன்னா நம்மளை தாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தான் பிடிக்கும் அவருக்கு. இந்த உலகத்தில் அவர் எவ்வளவோ சிருஷ்டிகளை சிருஷ்டித்தார். வானம், பூமி, அண்டா சராசரங்கள், சூரியன், நட்சத்திரங்களை எல்லாம் சிருஷ்டித்தார். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆஹா, ஆண்டு எவ்வளோ அழகா, ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸு, அப்பா மவுண்டன்ஸு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் அந்த ஆண்டவர், இந்த படைச்ச ஆண்டவர் என்னமா பார்க்குறாரு? நம்மளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் நாம் தான். எல்லாவற்றை காட்டிலும் அவர் கண்களுக்கு அழகானது நாம் தான். நம்ம தான் அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்தெல்லாம் பார்த்து அவரோட படைப்புகளை பார்த்து ஆச்சரியப்படுறோம்ல. பிரியமானவர்களே, நம்மை தான் அவர் அதிசயமாக, ஆச்சரியமாக, பிரமிப்பாக நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து தான் ரசித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இங்கே பாருங்க, நீங்கள் நம்ம முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன ரசிச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டேன், இனிமேல் இந்த உலகத்தின் அன்பை ரசிக்க மாட்டேன்,
பாவத்தை நான் ரசிக்க மாட்டேன், பாவத்தை நான் ருசிக்க மாட்டேன். அது உங்கள் கர்த்தருடைய அன்பு ஒருத்தவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய பிரியம் ஒருத்தவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவன் உலகத்தின் பிரியத்தின் பின்னாடி போக மாட்டான். அவனுக்கெல்லாம் அது சாக்கடையாக தெரியும். அல்லேலூயா. எப்பொழுது ஒருத்தவன் கர்த்தருக்காக தன் கதவை திறந்து அவரை உள்ளே பிரவேசிக்க விட்டு அவரோடு போஜனம் பண்ண ஆரம்பித்து அவருடைய சத்தத்தை என் பிரியமேன்னு கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த உலகத்தில் வேற பிரியமே இருக்காது. ஒரு ராஜாவே ஒருத்தவனுக்கு மேலே பிரியம் இருந்துச்சு, அவனை ஹானர் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ உயர்த்துறாரு. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய பிரியத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய பிரியத்துக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுளை நான் நேசிக்கிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யப்படணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேகருடைய கதவை கர்த்தர் இப்படி தான் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சில பேர் கதவை தட்டுற சத்தத்தை கேட்குறோம், ஆனால் கேட்டுட்டு என்ன பண்ணுறது? அதை திறக்கிறது இல்லை, திறக்காமல் இருக்கிறோம். அதை ரீசன் சொல்கிறாங்க பாருங்க. அவங்க பதில் சொல்கிறத பார்க்குறோம். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள்ல, ரொம்ப கஷ்டமான வேலை. படுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறது, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டு தூங்கிட்டு இருக்கேன், அதை எப்படி திரும்ப எடுத்து மாட்டுறது? ஒரு வஸ்திரத்தை எடுத்து மாட்டுறது அவங்களுக்கு ஆண்டவரை விட அந்த வஸ்திரம் அவர்களுக்கு பெருசாகி விட்டது. அந்த வஸ்திரத்தை கொடுத்ததே யார்? இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றதே இன்னைக்கு ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிறதா இருக்குன்னா அதை தூக்கி எறியணும் பாருங்க. அடுத்தது பாருங்க, என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். நமக்கு கால்களை கொடுத்ததே யாரு? கர்த்தர். என்ன செய்கிறோம்? காலையே ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு அந்த கால் அழுக்காக தான், அதுக்காக கர்த்தருக்காக அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வலிக்குது நிறைய பேருக்கு. அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. கர்த்தருக்காக நடந்து போய் கதவை திறக்கணுமா? கட்டிலிருந்து எழுந்திருக்கணுமா? இங்கே பாருங்க, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். உண்மையாலுமே இந்த வரியை படிக்கும்போது கண் கலங்கினது எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. அவருடைய அன்பு ரொம்ப பெருசுங்க. இயேசுவின் அன்பு, கடவுளின் அன்பு, அது மிகவும் பெருசு. நீங்கள் கதவை திறக்கலனா கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பழைய காலத்து கதவுல அந்த துவாரம், அந்த துவாரத்தின் வழியாய் தமது கைகளை நீட்டுகிறார். தட்டி 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 அவர் கை வலிச்சு போச்சோ என்னமோ தெரியல. பிரியமானவர்களே, உங்களுக்காக அவர் வெகு காலம் உங்களுடைய கதவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஆணி பாய்ந்த கரங்களை அந்த கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டி உங்களிடம் காட்டுகிறார். அவர் கரத்தை பாருங்க. அவர் உங்கள் அன்புக்காய் ஏங்குகிறார். அவர் உங்களோடு உள்ளே வந்து உங்களோடு போஜனம் பண்ண, உங்களோடு உறவாட, உங்களோடு பேச ஆசைப்படுகிறார். உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர், மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகருடைய கதவை தட்டி தட்டி பார்த்து நீங்கள் திறக்காத காரணத்தினால் அந்த கதவு துவாரத்தின் வழியாக தமது கையை நீட்டுகிறார். அவர் அன்பை பாருங்கள். அவர் உங்களை அழைக்கிறார். அவர் நேசத்தால் நிரம்பி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். வாசற்படியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கெங்கேயோ ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த தெய்வம் எங்கெங்கே இருக்குது? மலை மேல் இருக்கிறதா? இல்லை. அந்த குன்றில் இருக்குதா? இல்லை. அந்த ஊரில் இருக்குதா? இல்லை. அந்த நதியில் இருக்குதா? இல்லை. இல்லை அந்த நாட்டில் இருக்குதா? இல்லை. அந்த தெய்வம் எங்கெங்கே இருக்குது? உங்கள் வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்காக உங்கள் வீட்டு வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை என்னும் வாசற்படியை திறவுங்கள். அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வம் உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து அப்படியே உங்களுக்காக
உங்கள் வீட்டு வாசற்படியில் வந்து விட்டது. அது வேற எங்கேயும் போகலை. உங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம் பிரியமானவர்களே, இப்பொழுது எங்கே அந்த உண்மையான தெய்வம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா அது வேற எங்கேயுமே இல்லை. அந்த தெய்வம் உங்கள் வீட்டு வாசற்படியில் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது, உங்களோடு பேச, உங்களோடு உறவாட. ஆண்டவர் ஒன்று பார்த்தாரு, என்னது உன்கிட்ட நான் உள்ளே வரணும்னா, உன்கிட்ட நான் உள்ள உன் கூட உன் அன்பில் வந்து உறவாடணும்னா இந்த பாவம் தடையாக இருக்குதா, இந்த சாபம் தடையாக இருக்குதா, நீயும் நானும் இணைவதற்கு இந்த பாவமும் சாபமும் தடையாக இருக்குதா, இந்த பாவம் சாபமும் உன்னை விட்டு நீக்கினா தான் நான் உன்னோடு உறவாட முடியுமா, உன்னை நான் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த உன்னோடு நம்மோடு உறவாடுவதற்காகவே தம் ஜீவனை கொடுத்த தெய்வம் அது. அல்லேலூயா. நம்மோடு உறவாட, மனிதனோடு உறவாட, மனிதனோடு பேச பழக, அந்த மனிதனை விசாரிக்க, நடுவாய் இருந்த அந்த பகையை கொல்ல வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே ஆணிகளை சுமந்து மரித்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மரித்து உனக்கு அதானப்பா நீ நானும் சேர்றதுக்கு தடையாக இருந்துச்சு, அதையே நான் அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுகிறேன். எது தடையாக இருந்துச்சு அந்த தடையை சிலுவையில் கொன்னுட்டேன். இப்போது வாசற்படியில் வந்து நின்று, எப்பா நான் உனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், உனக்காக தான் நான் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தேன், வந்து உன் கதவை தட்டுனா. இன்னைக்கு யாருக்காக அந்த தெய்வம் மரித்து உயிரோடு எழுந்து வந்து யார் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கோ அவங்களே திறக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன அநியாயம்! நம்ம இருதயம் கடினமாக கூடாது பாருங்க பிரியமானவர்களே. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் பிரதர், சந்தோஷம். இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரா? இயேசு நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா? நம் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் அவருக்கு கதவை நாம் திறந்து விட்டோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் பாருங்க. ஆண்டவர் நமக்காய் ஒரு பெரும் போராட்டம் சிலுவையிலே போராடி அவமானங்களை பட்டு நேராக வந்து நமக்காக நம் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு, உங்கள் வாழ்க்கையின் கதவை, உங்கள் ஊழியத்தின் கதவை. நம்மளா வாழ்ந்தது போதுங்க, சொல்கிறேன், நம்மளா வாழ்ந்தது போதும். நம்மளை கொஞ்சம் வாழ வச்சுக்கிட்டோம். நம்ம பணத்தினால, நம்ம படிப்புனால, நம்ம பதவியினால், நம்ம பலத்தினால நம்மளே கொஞ்சம் நம்மளை வாழ வச்சுக்கிட்டோம். நம்ம ஊழியத்தை நம்மளே கொஞ்சம் வாழ வச்சுக்கிட்டோம். நம்மளே கொஞ்சம் வாழ வச்சுக்கிட்டோம். கடவுளை உள்ளே வர வச்சு வாழ வச்சு பாருங்கள், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீயா உன்னை வாழ வச்சுக்கிட்டதெல்லாம் போதும், நிறுத்து. நான் வரேன், நான் வந்து உன்னை வாழ வைக்கிறேன், நான் வந்து உன்னை வாழ வைக்கிறேன். நான் உன்னை வாழ வச்சேன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடவுள் ஒரு மனுஷனை வாழ வச்சாருன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களோடு வந்து உங்களை வாழ வைக்க நினைக்கிறார், ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ரிவைவல் நைட் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு கர்த்தருக்காக உங்கள் இதய கதவை திறந்து கொடுங்கள். இந்த நைட்டு உங்களுடைய நீங்கள் தூங்க போகும்போது பிரியமானவர்களே எனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக உங்கள் இதய கதவை திறந்து தூங்குங்கள். இந்த இரவு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கனவு மூலமாக பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார், தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். நம்மளாம் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் படுக்கைக்கு போகிறோம். இந்த ரிவைவல் நைட்டில் நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நாங்கள் தூங்க செல்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கதவுக்கு நாங்கள் திறக்கிறோம். நீங்கள் கட்டுகிற கதவை நாங்கள் திறக்கிறோம். இதனால் வரைக்கும் நாங்கள் திறக்காமல் இருந்ததுக்கு எங்களை மன்னிங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. சில கதவுலாம் நாங்கள் பல வருஷமாக திறக்கலை, பல மாதங்கள் திறக்கலை, சில நாட்கள் திறக்கலை. எங்களை மன்னிங்க. எங்களுக்காக நீங்கள் பொறுமையாக அந்த கதவுக்கிட்டேயே காத்திருந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். அந்த கதவை விட்டு நீங்கள் விலகி போகலையே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த கதவுக்கிட்டேயே நின்னீங்களே, அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளாக கதவை தட்டினேன், இவன் திறக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் எங்களை விட்டு போகலையே ஏசப்பா.
நீங்கள் நின்னீங்களே எங்கள் கதவின் அருகே, நாங்கள் திறக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை காக்க வைத்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் நாங்கள் உங்களை காக்க வைக்க மாட்டோம், ஒரு நாளும் உங்களை காக்க வைக்க மாட்டோம் ஆண்டவரே. உங்கள் சத்தம் நீங்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிவோம், உங்களோட வார்த்தைகளுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிவோம், வார்த்தைகளை மீறி எதுவும் செய்ய மாட்டோம். நீங்கள் கதவை தட்டின உடனே நாங்கள் திறந்துடுவோம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, கதவை நாங்கள் திறக்கிறோம், நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே பிரவேசிங்க, எங்கள் வாழ்க்கையில் பிரவேசிங்க, எங்கள் முழு வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசிங்க. உங்கள் பிரவேசம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ரிவைவல் நைட் செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை நம்ம ஜாய் டிவியில் இந்த ரிவைவல் நைட் 10 to 10:30 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளை தமது ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை தான் நான் இங்கே பேசி கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நாளைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியாது. நாளைக்கு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வரும். அந்த வார்த்தைகள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும். கர்த்தரின் சத்தமாக இருக்கும். கர்த்தருடைய நேரத்துக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் அவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். God bless you. God bless you.